மன்னர் பரம்பரையாக கருணாநிதி, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி என்று ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் பிறந்து வளர்ந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு படிப்படியாக அரசியலில் உயர்வது என்பது எப்படி என்பது அந்த பையனுக்கு தெரிய வராது. அதை திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் நான் இறுதியாக ராஜாவிற்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இதய தீபம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல திட்டங்களை, பெண்களுக்கான திட்டங்களை, பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்களை நிறைய இந்த தமிழகத்துக்கு வழங்கியிருக்கிறார். பெண்கள் போற்றக்கூடிய இந்த நாட்டில் பெண்ணாக பிறந்து பெண்களின் ஆதரவோடு, பெண்களின் எண்ணத்தில், மனதில் நிம்மதி நிரந்தரமாக குடியிருந்து 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆட்சி செய்த முதலமைச்சர் மீண்டும் அவரே எங்களை ஆள வேண்டும் என்று தமிழக மக்கள், அதுவும் குறிப்பாக பெண்கள் முடிவெடுத்து வாக்களித்து 2வது முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றது. இந்த 16 தேர்தலில் வெற்றி பெற்ற மக்கள் பணியாற்றும் போது தன் உடல்நிலை சரியில்லாத போதும், தன் உடலில் உள்ள நோய் தன் உடம்பை விட்டு உயிரை பிரித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்தும் கூட இந்த மண்ணையில் மயங்கி விழும் வரை இந்த மக்களை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களை உச்சநீதிமன்றத்தில் சொல்லாத கொள்ளைக்காரி என்ற வார்த்தையெல்லாம் உச்சரித்து அவர் உயிரோடு இருக்கும் போதே கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவரை சிறையில் தள்ளி மலம் திங்க வைப்போம் என்று தரக்குறைவாக ஒரு அரசியல்வாதியாக, ஒரு முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்ததையெல்லாம் மறந்து ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளராக அந்த உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கக்கூடிய ராஜா இப்படி கொச்சையாக பேசுவது இவரது அரசியல் அநாகரிகத்தை காட்டுகிறது. தமிழகத்தில் உள்ள பெண்கள் இதை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜாவுக்கும் ஸ்டாலினுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கு திராணி இருந்தால், மக்கள் மீது நம்பிக்கை இருந்தால், வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் செய்த மக்கள் நல திட்டங்களை மக்களிடம் எடுத்துரையுங்கள். 10 ஆண்டு காலம் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியில் நாங்கள் மக்களுக்கு செய்ய தவறியதை நீங்கள் மக்களிடம் எடுத்துச் சொல்லுங்கள். நாங்கள் ஏதேனும் குற்றம் புரிந்திருந்தால் வழக்கு தொடர்ந்திருக்கிறீர்கள். அதையும் மக்களிடம் எடுத்துரைத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி தேர்தலை சந்தித்து 2021 நீங்கள் வெற்றியை கண்டு மக்களுக்கு ஆட்சி அமைக்கும் பணியில் ஈடுபடுங்கள். அதை தவிர்த்துவிட்டு மக்கள் முகம் சுளிக்கும் வகையில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை தூண்டிவிடும் வகையில், உணர்வுகளை தூண்டும் வகையில் புரட்சி தலைவி அம்மாவையும் அதிமுக தலைவர்களையும் ஒருமையில் கேவலமாக ஒரு சாராய வியாபாரியை போன்று, ஒரு ரவுடியை போன்று ராஜா பேசியிருப்பது மிகவும் கேவலமான விஷயம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒன்று ராஜாவிற்கு மட்டும் சொல்ல விரும்புகிறேன். முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்களே, கடுமையாக எங்களை விமர்சிக்கக்கூடிய ராசா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மறைந்த கருணாநிதி அவர்கள் தன் மனதில் பணத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை சற்று தளர்த்தி தனது மகள் மீது, தனது குடும்ப கௌரவத்தின் மீது அக்கறை கொண்டிருந்தால் நீ எந்த இடத்தில் இருந்திருப்பாய் என்பதை இந்த மக்களும் அறிவர். அதிமுக தலைவர் தொண்டர், அது மட்டுமல்ல திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களும், திமுகவின் தொண்டர்களும். நான் மீண்டும் சொல்கிறேன், கருணாநிதி அவர்கள் பணத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தனது குடும்ப கௌரவத்திற்கும் தனது மகள் மீது அக்கறையும் கொண்டிருந்தால் உன் நிலை என்ன என்பதை நீ மனதார அறிந்து கொள்ள வேண்டும். இதில் 1000 அர்த்தங்கள் உள்ளது. பொதுமக்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் அதை கூர்ந்து நீங்கள் விவாதித்து அறிந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்.